மத்திய சுவிசேஷம் 26வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். யாரை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று சொன்னால், சீஷர்களை பார்த்து சொன்னார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏன் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், சோதனை வரப்போகிறது. எப்பொழுது சோதனை வரப்போகிறது என்று சொன்னால், தன்னுடைய ஊழியத்தினுடைய ஓட்டத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முடிக்கப் போகிறார். முடிக்கிற காலம் வரப்போகிறது, நிறைவேறக்கூடிய காலம் வரப்போகிறது என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்து அவர் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், சோதனை வரப்போகிறது, சோதனைக்கு உட்பட போகிறீர்கள். ஆகவே நீங்கள் இந்த இரவில் என்ன செய்யுங்க, என் கூட விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்களுக்கு சோதனை குறித்தோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை குறித்தோ அவர்களுக்கு ஒரு தரிசனம் இல்லை. ஆகவே தரிசனம் இல்லாத இடங்களிலே ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள் என்ற வார்த்தையின்படியே சீஷர்களுக்கு தரிசனம் இல்லாதபடியினாலே அவர்களால் விழித்திருந்து ஜெபிக்க முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவிற்கு தரிசனம் இருந்தது. தன்னுடைய பிதா அனுப்பின அந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தரிசனம் இருந்தபடியினாலே அவருடைய எண்ணத்தில் என்ன இருந்தது என்று சொன்னால், சோதனை வரப்போகிறது, ஆகவே விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய எண்ணத்தை அவர் வளர்த்து கொண்டார். ஆகவே இந்த கடைசி காலத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் சோதனை வருவதற்கு முன்பதாக நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே இந்த